இங்க சகின்ற பொண்ணுக்கு 25 வயசானதுனால கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு 6-7 வாட்டி மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்துட்டு போனாலே அந்த மாப்பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு வாக்குல அடிபட்டுருது. அதனாலவே இந்த கல்யாணம் கேன்சல் ஆயிருது. இப்ப கூட மாப்பிள்ளை குதிரையில ஏறும்போது குதிரையில இருந்து கீழே விழுந்து அடிபட்டுருது. அதனால இந்த கல்யாணம் நின்று போயிடும். ஆனா சக்கி இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ரொம்ப கேஷுவலா ஜாலியா இருப்பா. ஆனா ஊர்ல இருக்கிறீங்களா ஒரு பூனை குறுக்க போனா எப்படி அபசகுணம்னு யோசிப்பாங்களோ அதே மாதிரி சகியை பார்த்தா அபசகுணமா நடக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி சகி அந்த ஊர்ல யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதாவது தப்பான விஷயம் நடந்துரும். இப்ப அந்த ஊர்ல ஒரு நாடகம் போட்டிருப்பாங்க. சகியுமே அதை உட்காந்து பாத்துட்டு இருப்பா. அப்போ அர்ஜுனன் வேஷம் போட்டிருக்கவனை பார்த்து நீ என் சின்ன வயசு ஃப்ரெண்டு கோலிதான்னு சொல்லி கத்துறா. அதாவது சின்ன வயசுல அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. கோலி விளையாடும் போது சகி எப்பயுமே குறிப்பாத்து கோலி அடிப்பான். அதனால இன்னும் எப்பவுமே சகி கிட்டேயே கோலி கொடுத்து அடிக்க வைக்கிறான். அதுல வின் பண்ற காசை வச்சு 2 பேரும் சாக்லேட் வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜுவோட குடும்பம் வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் போயிட்டு சகி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவனும் சின்ன வயசுல போகும்போது சகி கிட்ட 3 கோலியை கொடுத்துட்டு போயிருப்பான். அதையும் அவ காட்டுறான். நீ இதை இன்னுமா வச்சிருக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியம். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பசங்களா விளையாடுறத பார்த்துட்டு இவளும் கோலி விளையாடுறா. அதை பார்த்தா இவனுமே நீ ரொம்ப நல்லா விளையாடுறன்னு சொல்றான். அந்த ஊருக்கு பாபுன்றவர் ஆர்மியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கால் அடிபட்டதுனால ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற தலைவர் அவரை வெல்கம் பண்றாரு. ஷூட்டிங் ட்ரைனிங்காக தான் இந்த ஊருக்கே வந்த ஷூட்டிங் தெரிஞ்சவங்க யாராவது இந்த